இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. PKR கட்சியின் உடன்பாட்டு விதியை மீறியதற்காக சுரேடாவுக்கு விதிக்கப்பட்ட 10 மில்லியன் இழப்பீட்டுக்கு 1 லட்சம் ரிங்கிட்டாக குறைப்பு. 7 ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்திட்ட கட்சியின் பாண்ட் பத்திரத்தின் விதிமுறைகளை மீறியதற்காக சுரேடா கமாருடன் PKRக்கு செலுத்த வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் 10 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 1 லட்சம் ரிங்கிட்டாக குறைத்தது. PKR கட்சியின் முன்னாள் உதவி தலைவரான சுரேடா பாண்ட் உத்தரவாத பத்திரத்தின் விதிமுறைகளை மீறி இருப்பதாக கூறியதோடு அவர் முன்பு செலுத்த உத்தரவிடப்பட்ட 10 மில்லியன் ரிங்கிட் தொகை அதிகமானது என்பதால் அவர் இழப்பீடு வழங்க வேண்டிய தொகை 1 லட்சம் ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளதாக மூவர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட குழுவிற்கு தலைமை ஏற்றிருந்த நீதிபதி சி மீ சூன் தீர்ப்பளித்தார். 10 மில்லியன் ரிங்கிட் தொகையை அவர் மட்டும் தாங்கிக் கொள்வது நியாயமல்ல. கட்சி இழப்பீடு பெற உரிமை உண்டு. ஆனால் 10 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடாக இல்லை என அவர் கூறினார். மேலும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை விட்டு வெளியேறியதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். செலவு தொகையை 40,000 ரிங்கிட் வழங்கும்படியும் சுரேடாவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்து மதத்தை இழிவுபடுத்திய ஜம்ரி வினோத் மற்றும் ஃபிர்துவாஸ் வாங் மீது ஏன் நடவடிக்கை இல்லை? ராயர். நாட்டில் அடிக்கடி ஏற்படும் மதங்களை இழிவுபடுத்தும் விவகாரங்களை களைய அரசாங்கம் சமய நல்லிணக்க சட்டத்தை இயற்றுமா என ஜலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் மக்களவையில் கேள்வி கேட்டார். அதற்கு ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி இருக்கின்ற சட்டங்களே போதுமானது என்றும் புதிய சட்டம் தேவையில்லை என்றும் பதிலளித்தார். அப்படியென்றால் இந்து மதத்தை இழிவுபடுத்திய ஜம்ரி வினோத் மற்றும் ஃபெர்வாஸ் வாங் மீது ஏன் சட்டத்துறை தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என ராயர் மீண்டும் கேள்வி எழுப்பினர். சட்ட அமலாக்கத்தை இன்னும் கடுமையாக்குவது, தண்டனையை அதிகரிப்பது போன்றவற்றின் அப்பிரச்சனையை களைவதோடு நாட்டின் சமய நல்லிணக்கத்தை உறுதி செய்ய ஒற்றுமை அமைச்சு என தனி அமைச்சே இருப்பது மலேசியாவின் கூடுதல் சிறப்பம்சம் என்றார் சரஸ்வதி. 1 ஆண்டு நிறைவு இந்திய சமூகத்தின் பொருளாதார முன்னுரிமைக்கு தொடர்ந்து முக்கிய கவனம் செலுத்துவேன். டத்துஸ்ரீ ரமணன். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டங்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்குவதில் கவனம் செலுத்தப் போவதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் தெரிவித்திருக்கிறார். ஓராண்டுக்கு முன் துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டது முதல் வலுவான மற்றும் முழுமையான வர்த்தகத்துறை மூலம் இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார். தாம் துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டு நாளையுடன் 1 ஆண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு தம் மீது நம்பிக்கை வைத்து அந்த பொறுப்புக்கு நியமித்த பிரதமர் அன்வாருக்கு ரமணன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்திய சமூகத்தின் பொருளாதார மேம்பாட்டுக்காக முக்கியமாக 7 சிறப்பு திட்டங்களுக்கு தாம் கவனம் செலுத்தியதாக அண்மையில் தனது அலுவலகத்தில் வழங்கிய நேர்காணலில் ரமணன் கூறினார். நன்கொடை பெட்டிகளை திருடிய தம்பதியர் கிளேபாங் மலாக்காவில் கைது. உணவகங்களில் வைக்கப்பட்டிருக்கும் நன்கொடை பெட்டிகளை திருடி வந்த தம்பதியர் டிசம்பர் 4 அன்று கிளேபாங் மலாக்காவில் கைது செய்யப்பட்டனர். 33 வயது ஆண் மற்றும் 35 வயது பெண் கொண்ட இந்த தம்பதியர் மதராசா மற்றும் குழந்தைகள் இல்லங்களில் பெயர்களில் வைக்கப்பட்டிருக்கும் நன்கொடை பெட்டிகளை திருடி வந்திருக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக மலாக்கா மற்றும் ஜொஹூர் உணவக பகுதிகளில் செயல்பட்டு தினசரி சுமார் 250 மில்லியன் ரிங்கிட் வரை வருமானம் ஈட்டியதாக தெரிந்துள்ளது. சோதனையின் போது 54 நன்கொடை பெட்டிகள், 1 கார், உலோக வெட்டும் கருவி மற்றும் 8 கிராம் போதைப்பொருள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் மொத்தம் 8 விசாரணை பதிவுகள் திறக்கப்பட்ட நிலையில் 7 நாட்களுக்கு அந்த தம்பதியர் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பில்லியன் ஆண்டு சிக்கல்களை 5 நிமிடங்களில் தீர்க்கும் கூகுளின் புதிய குவாண்டம் சில்லு. குவாண்டம் கணினி உலகில் மாபெரும் முன்னேற்றமாக வில்லோ என்ற பெயரில் புதிய தலைமுறை சில்லு ஒன்றை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள கூகுள் நிறுவனத்தின் குவாண்டம் ஆய்வகத்தில் இப்புதிய சில்லு உருவாக்கப்பட்டுள்ளது. இப்புதிய கணினி வன்பொருள் குவாண்டம் கணினி தவறுகளை அதிரடியாக குறைக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது.
அதோடு மிக மிக சிக்கலாக கணக்குகளை அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட பன்மடங்கு வேகமாக இந்த வில்லோ சில்லுவால் தீர்க்க முடியும். இன்னும் எளிதாக சொல்வதென்றால், சிக்கலான கணக்குகளை தீர்க்க இப்புதிய சில்லு வெறும் 5 நிமிடங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. அதே சிக்கலை தீர்க்க சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கு பில்லியன் கணக்கான ஆண்டுகளாகும். இது இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்தை விட அதிக காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. 105 கியூபிட்ஸ் மூலம் இயங்கும் இந்த வில்லோ சில்லுகள் முந்தைய தலைமுறை குவாண்டம் சில்லுகளை விட 5 மடங்கு சிறப்பாக செயல்படக்கூடியவை. நடப்பில் உள்ள கணினி அமைப்பு முறையை காட்டிலும் பன்மடங்கு வேகமான கணினி முறையை அமைப்பதற்கான போட்டியில் மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் நீண்ட காலமாகவே ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் கணினி தொழில்நுட்ப உலகில் புரட்சியாக கூகுளின் இந்த குவாண்டம் வில்லோ சில்லு அறிமுகமாகியுள்ளது. சிசுவின் சடலம் 2 வாரங்கள் தடுத்து வைப்பார். KMI ஹெல்த் கேர் மறுப்பு. கும்பலான் மெடிக் இமான் சென்ட்ரியான் பிரிகத் KMI ஹெல்த் கேர் நிறுவனம் ஒரு மகப்பேறு மருத்துவமனையின் உரிமையாளர் என்பதை மறுத்துள்ளதோடு, ஒரு சிசுவின் சடலத்தை கையாள்வதில் மனிதாபிமானமற்ற முறையில் குளிர்பதன பெட்டியில் வைத்திருந்ததாக கூறப்படுவதையும் நிராகரித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பங்குகள் விற்பனைக்காக கொள்முதல் உடன்பாடு கையெழுத்திடப்பட்ட போதிலும் அந்த தனியார் மருத்துவமனை தங்களுக்கு உரிமையானது அல்ல என தெலங்கானா அரசாங்கத்திற்கு சொந்தமான TDM பிரிகத் துணை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்னும் பூர்த்தி செய்யப்படாத பல முன் நிபந்தனைகள் இருப்பதால் சம்பந்தப்பட்ட உடன்பாடு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டு பரிவர்த்தனை முடியும் வரை KMI ஹெல்த் கேர் மருத்துவமனையின் மீது எந்த உரிமையும் அல்லது பொறுப்பும் தங்களுக்கு இல்லை என TDM மறுத்துள்ளது. எனவே KMI ஹெல்த் கேர் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கை அல்லது பிற சிக்கல்களுக்கும் பொறுப்பேற்க முடியாது என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிளானில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையின் உரிமையாளர் KMI ஹெல்த் கேர் என்று சமூக ஊடகங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குறை பிரசவத்தில் பிறந்த சிசுவின் உடலை நிர்வகிப்பதில் அந்த தனியார் மருத்துவமனையின் மனிதாபிமானமற்ற நடைமுறைகள் குறித்து சவ வாகனத்தை நடத்தி வரும் அரசு சார்பற்ற இயக்கம் ஒன்று நேற்று சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருந்தது. போதைப்பொருள் வழக்கு 3 கைது, 2 விடுதலை, நீதி வென்றது. நண்பர் என கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்த 2 இளைஞர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளனர். இரவில் வெளியே சுற்றி வரலாம் எனும் நண்பர் ஒருவரின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 6 அன்று கிளான் பண்டார் பொட்டானிக்கல் பகுதியில் வசிக்கும் 2 இளைஞர்கள் காரில் சென்றபோது பிடிபட்டனர். அக்காரை பரிசோதித்த போது அதிலிருந்து 319.70 கிராம் ஷாபு வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து 1952ஆம் ஆண்டின் ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் 39B பிரிவு மற்றும் பொருளாதார குற்றச்சட்டம் 34 பிரிவின் கீழ் அம்மூவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த 2 இளைஞர்களும் காரில் பயணிகளாக மட்டுமே இருந்த நிலையிலும் கார் ஓட்டி சென்ற நண்பர் போதைப் பொருளுடன் இருந்ததால் மூவரும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். இந்நிலையில் 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் வழக்கறிஞர் கோமதி அருணாச்சலம் உரிய ஆதாரங்களின் மூலம் 2 இளைஞர்களுக்கு குற்றமற்றவர்கள் என நிரூபித்து அவர்களை முழுமையாக விடுவிக்க செய்து நீதி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆண்டுகளில் எதிர்பார்ப்பும் பிரார்த்தனைகளையும் சுமந்து கொண்டு காத்திருந்த 50 வயதிற்கும் மேலான குற்றவாளி ஒருவரின் தாய் மகனின் விடுதலை குறித்து ஆனந்த கண்ணீரில் நம்பிக்கையே தம்மை வாழ வைத்தது என கூறினார். வாகன ஓட்டிகளின் வசதிக்காக மெகா சாலை கட்டுமான சீரமைப்பு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்படும். வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு மற்றும் சீரான பயணத்தை உறுதி செய்வதற்காக ஸ்லாங்கூர் மாநில அரசு ஆண்டுதோறும் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க மெகா சாலை சீரமைப்பு திட்டத்தை மேற்கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. சாலைகளில் ஏற்படும் பழுது தொடர்பில் ஊராட்சி மன்றங்கள் மற்றும் மாவட்ட அலுவலகங்களிடம் இருந்து பெறப்படும் புகார்கள் அடிப்படையில் முக்கியமான சாலைகளுக்கு முன்னுரிமை அளித்து சீரமைக்கப்படும் என அடிப்படை வசதிகள் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் இஷாம் ஷாஹின் தெரிவித்தார். ஊராட்சி மன்றங்கள் மற்றும் மாவட்ட அலுவலகங்களின் கீழ் உள்ள சில சாலைகள் இப்போது மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நிலையில் அடுத்த ஆண்டு 50 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் மெகா சாலை சீரமைப்பு திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
சாலைகளின் வாழ்நாள் 20 முதல் 25 ஆண்டுகளாக இருந்தால் அவற்றை காலத்துக்கு ஏற்ப மேம்படுத்துதல் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். தெமர்லோவில் சாலை மேட்டில் ஏற முடியாமல் லோரி திடீரென பின்னால் நகர்ந்ததில் ஓட்டுநர் பரபரப்பு. தெமர்லோ ஜாலான் புக்கெட் டாமர் லாக்கும் சாலை மேட்டில் ஏற முடியாமல் சரக்கு ஏற்றியிருந்த லோரி திணறியதோடு திடீரென பின்னால் நகர்ந்ததால் அதன் ஓட்டுநர் பெரும் பரபரப்புக்கு உள்ளானார். எனினும் இதர வாகனங்கள் மோதாமல் மிகவும் சாமர்த்தியமாக அந்த லோரியை அதன் ஓட்டுநர் கையாண்டது குறித்து நெட்டிசன்கள் சமூக வலைதளத்தில் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். நேற்று காலை மணி 11:45 அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அது தொடர்பான 57 வினாடிகளை கொண்ட காணொளி வாகனத்தின் முன்புற டேஷ்கேமில் பதிவாகி வைரலானது. அந்த லோரி சாலையோரத்தில் உள்ள கால்வாயில் விழுந்ததில் அதன் ஓட்டுநர் காலில் சொற்ப காயத்திற்கு உள்ளானதாக தெமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் மஸ்லான் ஹசான் தெரிவித்தார். சீனாவில் ஹாஃப் மாரத்தான் போட்டியின் வெற்றியாளருக்கு பரிசாக பசு, மீன், கோழிகள் வழங்கப்படும். சீனாவின் வடகிழக்கு மாகாணமான ஜிலினில் இம்மாதம் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஹாஃப் மாரத்தான் எனப்படும் 21 கிலோமீட்டர் தூர ஓட்ட போட்டியில் அதிகமானோர் கலந்து கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி பெறுபவர்களுக்கு பசு, மீன்கள், ஆங்சா, வாத்து, சேவல்கள் போன்ற வித்தியாசமான பரிசுகளை வழங்குவதற்கு போட்டி ஏற்பாட்டாளர்கள் முன்வந்துள்ளனர். இந்த போட்டியில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக மாடு வழங்கப்படும். பரிசு பெற்ற பண்ணை வளர்ப்பு பிராணிகளை கொடுத்து ரொக்கமாக மாற்றிக்கொள்ள விரும்புவோருக்கு 6000 யுவான் அல்லது 827 அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் வீசாட்டில் பதிவிட்டுள்ளனர். இரண்டாவது பட்டத்தை பெறுபவர்களுக்கு சீனாவின் பிரபலமான தைபிங் குளத்திலிருந்து பிடிக்கப்படும் காட்டு மீன்கள் வழங்கப்படும். மற்ற பரிசுகள் அதே குளத்தில் வளர்க்கப்படும் ஆங்சாக்கள், வாத்துகள் மற்றும் சேவல்களும் வழங்கப்படும். மேலும் இந்த மாரத்தான் போட்டியை வெற்றிகரமாக முடிப்பவர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையும் வழங்கப்படும். பெரும் பரிசுகள் காத்திருக்கின்றன. சாம்பியன்கள் மிகவும் பெருமைப்படுவார்கள் என்பதோடு ஏற்பாட்டு குழு முழு நேர்மையுடன் இருப்பதாக வீசாட் இடுகை கூறியது. பெரிய அளவில் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யும் ஜிலின் நோங்கான் வட்டாரத்தில் உள்ள வெட்லேண்ட் பூங்காவில் இந்த மாரத்தான் போட்டி நடைபெறவிருக்கிறது.